ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாசம் கேம்பஸ்ன்ற கொரியன் பிஎல் தாங்க. வாங்க ஃபஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். இந்த ட்ராமா எதை பற்றினா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க எப்படி லவ்வர்ஸாக மாறுறாங்க, அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ்லாம் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, அதெல்லாம் தாங்க நம்ம இந்த ட்ராமாலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமே இப்போ தான் நம்ம ரெண்டு ஹீரோஸுமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இல்லைங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸாக. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் வச்சுருக்காருல, இவரோட பேர் தான் மின்ஜே. அங்கே ப்ரௌன் ஹூடி போட்டிருக்காப்புல அந்த தம்பி பேர் சான். மின்ஜே வேறு காலேஜ்லேருந்து இந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கனால அவன் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டை தேடிட்டு வந்துட்டு இருக்கான். அவனால் கண்டுபிடிக்கவே முடியல. அதனால சான் கிட்ட, நான் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருக்கேன், எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் தெரியல, கொஞ்சம் அந்த டிபார்ட்மெண்ட்க்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி வாங்கன்னு சொல்லிட்டு சானும் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறான். பின்னாடி மின்ஜே ஃபாலோ பண்ணிட்டு வரானா இல்லையான்னு கூட தெரியாமல் இங்கே மின்ஜே, என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறோம், இல்லை நமக்கு தான் ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியிலே உட்காந்துடுறான். இங்கே பார்த்தா சான் மியூசிக் டிபார்ட்மெண்ட்கே போயிட்டு ரிட்டன் வந்துடுறான். வந்துட்டு, எனக்கு புரியுது நீங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றனால ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்ட்டு. சரி அங்கே இருக்க பாருங்கள், அதுதான் மியூசிக் டிபார்ட்மெண்ட், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். தேங்க்யூன்னு சொல்லிட்டு இங்கே மின்ஜே எழுந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ள அங்கே சேனை காணும். அடுத்த சீனில் நம்ம மின்ஜே காலேஜ் லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவன் எல்லா ஷெல்ஃபில் உள்ள புக்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருப்பான். ஒரு ஷெல்ஃபில் பார்த்தா புக்ஸே இருக்காது. எங்கடான்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான். ஷெல்ஃப்க்கு மேலே நிறைய புக்ஸை வச்சுருப்பாங்க. யாரடா இது அங்கே கொண்டு போய் வச்சா, என்னால் எடுக்க கூட முடியல, புலம்பிக்கிட்டே அந்த புக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்குறான். அங்கே சான் வந்து நின்றுட்டு புக்ஸ் எடுத்துட்டு இருக்கான். ஒருவேளை நமக்கு தான் ஹெல்ப் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு சானையே இங்கே மின்ஜே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் சான் அவனுக்கு தேவையான ஒரே ஒரு புக்கை மட்டும் எடுத்துட்டு மின்ஜையை பார்த்து சிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவான். என்னது இது, என்னை பார்த்து சிரிச்சுட்டு போகிறான், ஓ அன்னைக்கு ஹெல்ப் பண்ணானே அவன் தானே அவன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மின்ஜே நிற்பான். மறுநாள் மின்ஜே லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி சான் வந்துட்டு 2 புக்ஸ் எடுத்து வச்சுட்டு, எனக்கு இந்த புக்ஸ் வேணும், என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். மின்ஜேக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. என்னது இது, அவன் என் கூட க்ளோஸ் கூட கிடையாது, ஆனால் எப்படி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப சான் வந்துட்டு, எனக்கு எக்ஸாம் வரப்போகுது, அதனால தான் நான் இந்த புக்ஸ் தான் வாங்குகிறேன், ஆனால் நான் படிக்கிற டைப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அவன் பட்டிக்க சொல்லிக்கிட்டே இருக்கான் ஷின்சான் மாதிரி. மின்ஜே உடனே, ஒருத்தவங்க கூட க்ளோஸாக இல்லாமலே அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயத்தெல்லாம் மற்றவங்க கிட்ட சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரி உங்களோட ஸ்டூடெண்ட் கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே சான் அவனோட பர்ஸ் எடுத்து பார்த்துட்டு, ஓ நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். நீங்கள் கொஞ்சம் சவுண்டாக சிரிக்காதீங்க, இது லைப்ரரி, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சி சொன்னோன்னே சான் அதுக்கும் சவுண்டாக சிரிச்சுட்டு சாரின்னு கேட்டு நின்றுட்டு இருக்கான். நீங்கள் வேறு காலேஜ்லேருந்து இந்த காலேஜ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தீங்கன்னு தானே சொன்னீங்க, முன்னாடி எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சான் மின்ஜே கிட்ட கேட்க, மின்ஜேயோட ஃபேஸ் ரொம்ப மாறிடுச்சு. நான் என்னோடய லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, ஏன்னா நீங்கள் எனக்கு க்ளோஸ் கிடையாது அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லிவிடுவான். அதுக்கு சான் ஆக்வர்டாக சிரிச்சிட்டு, நான் ரொம்ப நல்ல பையன், என் கூட ஃப்ரெண்ட் ஆகுறனால உங்களுக்கு எந்த லாஸுமே ஏற்படாது அப்படின்னு சான் சொல்லிட்டு சிரிச்சுட்டே அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுவான். இதெல்லாம் கேட்ட மின்ஜே, ரொம்ப சைல்டிஷாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலை போட்டுட்டு பார்க்குறப்ப அங்கே சான் அவனோட பர்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிருப்பான். என்னது இது விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ராயர்லேயே அதை எடுத்து வைப்பான். எடுத்து வச்சுட்டு, என்னது இது அவனோட பேர் இதில் இருக்குது, எத்தனை தடவை தான் இந்த பொருளை அவன் மிஸ் பண்ணியிருப்பானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மிஞ்சி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு நேற்று லைப்ரரியில் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். என்ன எதுக்கு அதை பற்றி நான் யோசிக்கிறேன் இப்போ, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு இன்னும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுவான். நைட்டு தூங்கும் போது கூட மின்ஜேவால் சானை பற்றி நினைக்காம இருக்க முடியல. எப்படி அவன் இவ்வளோ வியர்டாக இருக்கான், க்ளோஸாக இல்லாதவங்கள்ட்ட அவனோட லைஃப்பில் நடந்ததெல்லாம் எப்படி ஒருத்தவங்களால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். மறுநாள் காலேஜில் கிளாஸ் முடிச்ச பிறகு மின்ஜே, நான் என்ன சாப்பிட போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே ஓடி போயிட்டு இருக்கான். அங்கே போய் பார்த்தா சான் யார்கிட்டயும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கான். இவன் மூஞ்சில் முடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுவான். அதே மாதிரி நிறைய இடத்துல சானை மீட் பண்ணுவான். என்னது அது எங்கே பார்த்தாலும் இருக்கான், ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவாய்ட் பண்ணுறது தான் அவனுக்கு மெயின் கோலாகவே இருந்தது. மின்ஜே எப்படி தான் எஸ்கேப் ஆகி போனாலுமே சான் மின்ஜே போகிறத கண்டுபிடிச்சிட்றான். அவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் மின்ஜே பின்னாடி யாரோ வந்து மின்ஜேவை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். சானன்னு நினச்சிட்டு மின்ஜே பயந்துருவான். கடைசியில் பார்த்தா ஒரு ப்ரொஃபஸர் தான் வந்திருப்பாரு. என்னடா நான் கூப்பிட்றதுக்கே இப்படி பயப்படுற, சரி உன்னோட ஜூனியர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இவனும் இப்போ தான் மியூசிக் டிபார்ட்மெண்ட்க்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அவங்க 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் எப்படிடா காலேஜ் லைஃப்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மின்ஜே கிட்டேயும் கேட்குறாரு. உங்களால் தான் ப்ரொஃபஸர் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சி நான் இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்ப ப்ரொஃபஸர் உடனே, உனக்கு யாராவது ப்ராப்ளம் தராங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே மின்ஜே சானை பற்றி தான் யோசிப்பான்.
எனக்கு யார் தொந்தரவு கொடுக்க போகிறா? தொந்தரவு கொடுத்தா சும்மா இருக்கிற ஆளா நான்? ஆனால் பின்னாடி இருக்க பையன் உண்மையிலே ஜூனியரா ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கிட்ட கேட்க, உண்மையிலே தாண்டா, அவனுக்கு 19 வயசு தான் ஆகுது, நல்லா பார்த்துக்கோ, உன்னோட சுச்சுவேஷன் தான் அவனுக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் மிஞ்சே பின்னாடி இருக்க பையனை பார்த்தே சிரிக்கிறான். அடுத்த சீனில் மிஞ்சே கிளாஸ்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துருப்பான். மிஞ்சே தனியாக இருக்கிறத பார்த்த சான் அவனை பயமுடுத்தலான்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து வந்து பயமுடுத்துவான். சான் பட்டுக்கே வந்து மிஞ்சே பயமுடுத்திட்டு மிஞ்சே பார்த்து சிரிக்கிறான். என் கூட ஃப்ரெண்டாக இருந்தீன்னா நீ தனியாக உட்காந்து சாப்பிட்ற நிலமை வந்திருக்காதுல்ல, என் கூட ஃப்ரெண்ட் ஆகுறியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மிஞ்சே கிட்ட க்ளோஸாக போவான். மிஞ்சே அவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக கையில் வச்சிருந்த சாண்ட்விச்சை இடையில வைப்பான். எனக்கு தான் ஊட்டி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சான் அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டுருவான். என்ன பண்ணிட்டு இருக்க, இதுதான் என்னோட லஞ்சு, நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இங்கே சான்ஸ் சிரிச்சிட்டு, இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா நான் உனக்கு ட்ரீட் வைக்கணும், கரெக்டாக நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இங்கே மிஞ்சே மனசுக்குள்ள, எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது, இவன் கூட எப்பப்பெல்லாம் இருக்கணும், நான் தான் பைத்தியமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சானை பார்க்க சானுக்கு முன்னாடி ஃப்ளவர் அனிமேஷனாக தெரியுது. என்னாச்சு, எனக்கே ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் மிஞ்சேக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். சான், உன்னோட வாலெட்டை நீ மிஸ் பண்ணிட்டேன், லைப்ரரியில் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் அடிக்கடி எல்லா பொருளையுமே மிஸ் பண்ணிவிடுவேன், இது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, இருந்தாலும் தேங்க்ஸ், நான் அப்புறமா அவன்கிட்டேருந்து வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சான் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கோம். மிஞ்சேக்கு இவனோட சைல்டிஷ் பிஹேவியர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது அவனுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இவன் இந்த மாதிரி பேசுறப்பெல்லாம் மிஞ்சே ஓரமாக சிரிச்சிட்டு தான் இருக்கான். சான் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து பார்க்க மிஞ்சே மெசேஜ் பண்ணியிருப்பான். உன்னோட வாலெட்டை நீ மறந்துட்டு நான் சொன்னா இல்லையா, வந்து எடுத்துக்கோ, லைப்ரரியில் தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனோட பேர் கூட ரொம்ப கூலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சேவோட பேரை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான் சான். அடுத்த சீனில் மிஞ்சே கெஃபேக்குள்ளே வர மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே உள்ளே உட்காந்துருந்த சான் பப்பி மாதிரி எப்போ ஓனரை பார்த்து சிரிப்பாங்களோ அதே மாதிரி மிஞ்சேயை பார்த்து ஹாய் காமிச்சிட்டு இருக்கான். நான் உன்னை லைப்ரரிக்கு தானே வர சொன்னேன், எதுக்கு என்னை கெஃபேக்கு நீ கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி மிஞ்சே வந்து கேட்க, இங்கே உள்ள கேக் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், நீ சாப்பிட்டே ஆகணும், இதுதான் என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். உடனே மிஞ்சே, எனக்கு புரியுது என் கூட நீ ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்ட்டு, ஆனால் அதுக்கெலாம் எனக்கு டைமே கிடையாது, எனக்கு காலேஜ் பார்ட் டைம் ஜாப் தான் ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அதுக்கு தான் சொல்கிறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அதனால நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகலாம்ல, அதுக்கு சார்பாக நான் உனக்கு இந்த கேக்கை ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கேக்கை ஊட்டி விட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். மிஞ்சேக்கு கடுப்பாகி, நானே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு கை இருக்குது அப்படின்ற மாதிரி கத்துறான். அதெல்லாம் வேணாம், ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விடுறதுல எந்த தப்புமே இல்லை, அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி அவன் வந்து ப்ளே பண்ணிவிட்டு ஊட்டி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்கே உள்ள சுற்றி உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க. மிஞ்சே உடனே சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். மிஞ்சேவும், நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ எப்போதுமே இப்படி தான் இருப்பியா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட க்ளோஸாக பிஹேவ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு சானோ, நான் தான் சொன்னல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அதனால தினைக்கும் லைப்ரரியில் வந்து நான் உன்னை மீட் பண்ண போகிறேன், நம்ம 2 பேரும் ஹேங் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, லைப்ரரி ஒன்றும் ப்ளே பண்ணுறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு மிஞ்சே சொல்ல, இருந்தாலும் நான் உன்னை பார்க்க டெய்லி நான் அங்கே வருவேன் அப்படின்ற மாதிரி சான்ஸ் சொல்ல, மிஞ்சேவும் உன் இஷ்டம் ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஷனோட உட்காந்துருக்கான். மிஞ்சே கெஃபேக்கு வெளில வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது அங்கே பார்ட் டைமர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்த பிறகு சந்தோஷமாக வீட்டுக்கு போவான் மிஞ்சே. வீட்டுக்கு போன பிறகு அந்த கெஃபே ஓனருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் கெஃபே வெளில பார்ட் டைமர் வேணும்னு நோட்டீஸ் பார்த்தேன், அதனால நான் நாளைக்கு அங்கே பார்ட் டைம் ஷாப்க்கான இன்டர்வியூக்கு வரவா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே உள்ள கெஃபே ஓனருமே ரொம்ப சந்தோஷம், வாங்க, நாங்கள் வந்து ஸ்டாஃப் இல்லாமல் ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்பா இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இப்போ பணம் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் மிஞ்சே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிளாசம் கேம்பஸ் கொரியன் பிஎல்லோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. உங்களுக்கு நாளைக்கு நான் அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணுறேன். அதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.